நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஒரு முன்னடையாளமன். ஆண்டவர் இயேசுடைய இரகசிய வருகையின் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட சேரப்போகிறோம். அப்போது உயிரோடு கூட இருக்கிறவர்கள் மரணத்தையே காணாதபடிக்கு தேவனோடு கூட போய் சேருவார்கள். இது புதிய ஏற்பாட்டு கால மணவாட்டி சபைக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்துக்கு முன்னடையாளமாக வாழ்ந்தவன் தான் எலியா. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நான் சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது அன்றியும் என் வாக்கினாலே என்று இந்த தேசத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வைராக்கியமாய் பேசின எலியா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அன்பை ருசித்த ஜனங்கள், தேவனுடைய கை வல்லமையை கண்ணார கண்ட ஜனங்கள், அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எகிப்து தேசத்திலே பார்த்த ஜனங்கள், தங்களுக்காக தேவன் எப்படி வைராக்கியமாய் கிரியை செய்கிறார் என்பதை கண்ணார கண்ட ஜனங்கள், மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுக்கிறார், பகலிலே அவர் மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கூட வருகிறார், அவருடைய அன்பை அனுதினமும் ருசித்து கொண்டு வருகிற ஜனங்கள், காலைதோறும் அவர்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவதற்கு தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னா, சாயங்காலமான இறைச்சி, அப்படி தேவன் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொண்டு வருகிறார். 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸு பலதா போகலை, அவங்க போட்டிருந்த செருப்பு பாதரட்சை டேமேஜ் ஆகல. அந்த அளவிற்கு தேவன் தன்னுடைய ஜனத்தை மகத்துவமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய அன்பை ருசித்த ஜனங்கள் புறஜாதியாரோடு சேர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்போ எலியா கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய ஜனங்களையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஒன்று கூட்டி தேவனாகிய கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை அவன் அங்கு நிரூபித்து காட்டுகிறான். இவ்வளவு வைராக்கியம் உள்ள எலியா ஏசபேலுடைய வார்த்தையை கேட்குறான். என்னது? நாளை இந்நேரம் 24 மணி நேரம் தான் டைமு, இதுக்குள்ளே இந்த எலியாவை நான் சாகடிக்கிறேன்னு சொல்கிறாவ. இந்த வார்த்தையை கேட்டவுடன் தவறான ஓட்டம் ஓடுகிறான். வனாந்தரத்துக்கு போயிட்டு சூரச்செடி கீழே போய் படுத்துக்கிறான். தேவ தூதர் இப்போ என்ன பண்ணுறான்? அடையையும் தண்ணீரையும் கொடுக்குறார். அதையும் என்ன பண்ணுறான்? எந்திரிச்சு 2 ட்ரிப்பு சாப்பிட்றான். பாருங்கள், நாமும் என்ன பண்ணுறோம்? அன்றைக்கு எப்படி எலியாவுக்கு தேவதூதன் கொண்டு வந்து போஜனத்தை கொடுத்தாரோ அதே போலத்தான் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒன்று காதால் கேட்குறோம், இல்லை நம்ம வாசித்து அந்த மன்னாவை எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இருக்கிற நாம் ஓடுகின்ற ஓட்டத்துடைய திசை கரெக்டா, இதை நிதானிக்க தவறினோம் என்றால் நம்முடைய ஓட்டம் வேஸ்ட். ரொம்ப தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஐயோ இத்தனை வருஷமாக நான் ஓடின ஓட்டம் வேஸ்ட்டுன்னு தெரிகிறப்போ அத்தனை வருஷம் நம்மளுடைய வாழ்நாளில் வேஸ்ட் ஆகும். வல்லமையாய் கிரியை செய்த எலியா இப்போ அந்த அடையின் தண்ணீரை குடிச்சிட்டு 40 நாள் இரவும் பகலுமாக பிரயாணம் செய்கிறான். அவன் போன இடம் ஓரே பர்வதம். இப்போ கர்த்தர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னது? இங்கே உனக்கு என்ன வேலை? அப்போ என்னாச்சு? 40 நாள் தப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்போ நாம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அநேக தேவனுடைய மக்கள் தவறான ஓட்டத்தில் பயணிப்பதற்கு சில காரணங்களை மட்டும் பார்க்கலாம். அநேக சமயங்களில் நம்முடைய அன்பே மற்றவர்களை கெடுக்கிறது. நம்முடைய அன்பே நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் ஓடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. உண்மையா இல்லையான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம். தேவனுடைய சித்தத்தின்படி பவுல் என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவன் பாடுகளை அனுபவிக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அப்போ அந்த தேவனுடைய திட்டத்தின்படி தான் போயாகணும். யோசேப்பு எகிப்து தேசத்தில் போய் ஜெயிலில் இருக்கணும்னு தேவனுடைய திட்டமானால் அதை யாக்கோபு மனதளவில் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். நம்முடைய கணவனை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், மனைவியை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், ஒரு ஊழிய பாதையை வைத்திருப்பார்.
ஒரு ஓட்டத்தை நியமித்திருப்பார். திருச்சபையில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் நாம் ஒருவர் மீது காட்டுகின்ற அன்பு அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தையே மாற்றுவதற்கு எதுவாக இருந்து விடக்கூடாது. 4வது வசனம், அவ்விடத்தில் இந்த சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். என்ன ஆவி? மனுஷீக ஆவி. பேதுருவை குறித்து ஆண்டவர் ஏன் சொல்றார்? பார்ப்பா, நான் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை மாம்சமோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பரமபிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன். கர்த்தர் அவன் அப்படி நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசுறார். அடுத்த நிமிஷம் தான் அனுபவிக்க போற பாடுகளை குறித்து சொன்ன உடனே இப்ப பேதுரு தன்னுடைய மனுஷீக ஆவியில பேசுறான். என்ன பேசுறான்? ஐயோ, ஆண்டவர் இயேசு இப்படி போய் கஷ்டப்படலாமா? அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், இவ்வளோ பெரிய ஒரு மரணாக்கினைக்கு உண்டான சிலுவை அவர் சுமக்கலாமா? அப்படி தனியே கூட்டிக் கொண்டு போய் கடிந்து கொள்ளுகிறான். உங்களுக்கு இது நேரிடக்கூடாதுன்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு சொல்றார், நோ, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இவர்கள் பவுலை நேசி, அவங்களுக்கு பவுல் மேல விரோதம் இல்லை, கோபம் இல்லை, பவுல் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன் இன்றைக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட உடனே அப்படியே அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் புரட்டி போட்டுட்டார். இப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எருசலேமில் அவனுக்கு சித்திரவதைகள் காத்திருக்கிறது, பாடுகள் காத்திருக்கிறது, உபத்திரவங்கள் காத்திருக்கிறதுன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவன் மேலே வச்சிருக்கிற அன்பு அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம மற்றவர் மேலே வைத்திருக்கிற அன்பு அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நோ, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே சமவெளி பிரயாணம் அல்ல. லோத்து சோதோம் குமாருக்கு அருகான பூமி முழுவதும் அப்படியே சமபூமியா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கிற உடனே அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டான். விளைவு, குடும்பமாய் போனான், ஒருவன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இதுல மேடுகளும் பள்ளங்களும் இருக்கும். ஒரு நாள் பிரியாணி கிடைக்கும், அடுத்த நாள் பழைய சோறு கூட வழி இல்லாமல் இருக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நம்மளுடைய மனசு ஆயத்தப்படணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறவர்களையும் மனதளவில் ஆயத்தப்படுத்தணும். மாறாக நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு அவர்களை தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான டைரக்ஷன் கொண்டு போகக்கூடாது. ஆனால் பாருங்க, பவுல் ஏற்கனவே ஆவியில உணர்ந்திருந்தான், தனக்கு எருசலேமில் உபத்திரவங்கள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்ன உடனே கேட்டுக்கல. இப்போ அந்த தெளிவு பவுலுக்கு இல்லாமல் இருந்திருந்தா உடனே என்ன பண்ணியிருப்பான்? இல்லை இல்லை, நான் எருசலேம் போகல, நான் போய் இங்கேயே இருந்துக்கிறேன், எலியா மாதிரி நான் ஒரே பருவத்திலே ஒளிஞ்சிக்கிறேன் பேசாமல், அப்படியே நினச்சிட்டு இருப்பான். அதே 8வது வசனத்தில், அப்போ அங்கே அகபுங்கிற தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறான். ஒரு கச்சை, பவுலுடைய கச்சையை எடுத்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மகிட்ட வாழ்க்கையில் பேசுவாங்க. யார் என்ன பேசினாலும் அவர்கள் மனுஷீக ஆவியில் பேசுகிறாங்களா, தேவனுடைய ஆவியை கொண்டு பேசுகிறாங்களா அப்படிங்கிற வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள தவறனோம் அப்படின்னா நாம் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி தவறான ஓட்டத்தில் போகாரோம். இப்போ பவுலுக்கு அந்த தெளிவு இருந்தது. மாம்ச முயற்சி என்றைக்குமே அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இங்கே பவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவான், ஆவினால் ஏவப்பட்டு எருசலேமுக்கு போயிடுவான். முதல்ல என்ன பண்ணுவான்? நான் யூதன் சொல்லுவான். உண்மையிலே பிறப்பால் அவன். அப்புறம் ஒரு கூட்டம் பிரச்சனை பண்ணும் பொழுது என்ன சொல்லுவான்? நான் ரோமன் சொல்லுவான். அவங்க அப்பா ரோமர் ராஜ்யத்தில் ஒரு பதவியில் இருந்தார், அவ்வளோதான். அங்கே போய் என்ன சொல்லுவான்? ரோமன் சொல்லுவான். அடுத்தது என்ன பண்ணுவான்? அங்கே பரிசேயர் சதுசேயர் 2 குரூப் அங்கே இருக்கும். சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். இவன் பார்க்குறான், இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மார்க்க பேதம் இருக்கு இல்லையா? இந்த மார்க்க பேதத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்க்குறான். உடனே நான் உயிர்த்தெழுதலை நம்புகிறேன்னு சொல்கிறான். இப்போ இத்தனை மாம்ச முயற்சி பண்ணானே, உபத்திரவங்களும் தப்பிக்க முடியுதா? நான் என்ன கர்த்தருக்காக நான் சிலுவையை சுமக்கணுமோ அந்த சிலுவையை நான் சுமக்க ஆயத்தப்படணுமே தவிர நம்மளுடைய மாம்சமான முயற்சிகள் அற்ப பிரயோஜனம் உள்ளது. யோசேப்பு என்ன பண்ணுறான்? ஜெயிலில் இருக்கிறப்போ 2 பேருக்கு கூட இருந்தவங்களுக்கு இந்த சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறான். அர்த்தத்தை சொல்லிவிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், 3வது நாளில் உன்னை ராஜா உன்னை பழையபடி உன்னை பானபாத்திரக்காரனா உட்கார வைப்பார், அப்போ நீ என்னை பற்றி ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான்? அதை மறந்து போயிடுவான். இது யோசேப்புடைய மாம்சமான முயற்சி.
இந்த தேவன் எகிப்துக்கு கூட்டிட்டு வந்தாரோ அது ஒரு முகாந்திரத்தோட கர்த்தர் கூட்டிட்டு வர்றார், ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட கூட்டிட்டு வர்றார். இப்போ அந்த திட்டத்துக்கு விரோதமா இப்ப யோசேப்பு ஒரு மாம்ச முயற்சி எடுக்கிறான். அவன்கிட்ட சொல்றான், இப்ப அவன் மறந்து போயிட்டான். ஒரு கட்டத்தில் அந்த ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் எல்லாம் மண்டையை பிச்சுக்கும் பொழுது அப்போ பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் ஜெயிலில் இருக்கிறப்போ இப்படி எனக்கு சொப்பனம் வந்தது. அந்த யோசேப்பு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் 3வது நாள் மறுபடியும் என்னை இந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ராஜா இப்போ கூப்பிட்டு இவனோட பேசி அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவனுடைய மாம்ச முயற்சியின்படி அந்த பானபாத்திரக்காரன் 3வது நாள் பதவியில் வந்து உட்கார்ந்த உடனே ராஜா கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் எந்த தப்பும் செய்யலை ராஜா, அந்த தண்டனை அனுபவிப்பதற்கு ஏதுவான எந்த பிரச்சனையும் அவன் பண்ணலை, ஆனால் அநியாயமாய் பொய் குற்றச்சாட்டுல அவன் ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்து ஒருவேளை அவர் ஒரு விசாரணை வச்சு இவன் அனுப்பிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? இவன் நேரா யார்கிட்ட போயிருப்பான்? அப்பா அம்மா கிட்ட போயிருப்பான், ஃபேமிலியோடு தான் போய் சேர்ந்திருப்பான். தேவனுடைய சித்தம் நிறைவேறுமா? தேவன் ஆபிரகாம் கிட்ட அதை தீர்க்க தரிசனம் சொல்றார், 400 வருஷம் உன்னுடைய சந்ததி அங்கே அடிமையாக இருப்பாங்கன்னு சொல்றார். அதற்கப்புறம் பலத்த கையினால் நான் அவர்களை வந்து விடுவிப்பேன்னு சொல்றாரு. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அப்ப என்ன பண்ணணும்? இவனுடைய மாம்சமான முயற்சி எல்லாமே பொய்த்து தான் போய் ஆகணும். புரியுதா? அப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோசேப்போட இடத்துல இருந்தா, அடப்பாவி, நான் அர்த்தம் சொல்லி நீ 3வது நாள் போய் ஜம்முன்னு ராஜா கிட்ட போய் உக்காந்துட்ட, என்னை மறந்தே போயிட்டாங்க, கண்ணா பின்னான்னு திட்டுவோம். சம்டைம்ஸ் பேதுரு மாதிரி இயேசுவை சபிக்கவே தொடங்கினான் இருக்கு. சபிச்சாலும் சபிச்சிடும். ஆண்டவரே நன்றி கெட்டு போயிட்டானே, மறந்தே போயிட்டானே, என்னை பற்றி போய் ராஜா கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லாமல் செய்தது யாரு? கர்த்தர். இப்படித்தான் நம்முடைய லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம மாம்சமான முயற்சிகளை எடுப்போம். ஆனால் அதே தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய பலத்த கையோடு இணைந்து நாம் நடக்கும் பொழுது நமக்கு எல்லாமே லகுவாய் சகலமும் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். எருசலேம்ல எத்தனையோ வீட்டில் கழுதை இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு வீட்டு கழுதை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்குறித்து ஆயத்தப்படுத்தப்பட்டு வந்தது. எருசலேம்ல எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு வீட்டின் மாடி அவர் போஜனம் இருப்பதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் பரமபிதா முன்குறித்திருக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறான பாதையில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளை விட மாட்டார். வெளியே 40 நாள் தப்பாக ஓடனா விட்டுட்டாரா? இங்கே என்னையா உனக்கு வேலை, உன்னை நான் என்ன நோக்கத்துக்காக தெரிஞ்சிருந்தேன், மறுபடியும் இதே வனாந்திர மார்க்கத்துக்காக போய் இன்னார் அபிஷேகம் பண்ணு, இன்னார் அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும்னு ஒரு பெரிய பிளானையே கொடுத்தார். விடலை. ஏன்? அவனை கொண்டு என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யும்படியாக அந்த எலியாவை மறுபடியும் அவனை அமர்ந்த மெல்லிய சத்தத்தினால பேசி அவனை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் நம்முடைய தெய்வம். நம்ம அநேக முறை சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து கீழே விழுவோம். அநேக முறை பிசாசானவனுடைய வஞ்சனையான காரியத்தில் நம்முடைய நடையெல்லாம் பிசகி போக வாய்ப்புகள் இருக்கும். சில சமயங்களில் விசுவாசத்தை விட்டு பின்மாற்றம் அடைந்தெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வைக்க, விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவரும் வல்லவராயிருக்கிறார். நம்ம அவரை சார்ந்து வாழ பழகணும், நம்மை சார்ந்து அல்ல. இவன் ஏசா வந்த உடனே அவங்க அப்பாக்கிட்ட வந்து என்னையும் ஆசீர்வாதம், உங்ககிட்ட இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டா அப்படின்னு கதறான் அவங்க அப்பா கிட்ட. அப்போது இவன் சொல்கிறான் ஈசாக்கு, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 39வது வசனம், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட பில்டிங்கில் இல்லை, கர்த்தர் அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட நம்மைத்தான் அவருடைய வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வாசஸ்தலம் நாம் இந்த பூமியின் சாரத்தோடு இருக்கக்கூடாது, வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கணும். இதுதான் இன்றைக்கு திருச்சபை மக்கள் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆண்டவர் இயேசு இதை கிளியராக சொன்னார், உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. யாராச்சும் ஒருத்தருக்கு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அப்படியே உலகத்தின் வழிதான், அப்படியே மண்ணோட அந்த ஆத்மா ஒட்டிட்டு போயிடும், அவ்வளவுதான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொன்னார் ஆண்டவர். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த வழியில போகும். இதுல ஒரு கால், அதுல ஒரு கால். உன்னுடைய வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் வானத்தில் இருந்து இறங்குகிற பனியோடும் இருக்கும். இது ஆசீர்வாதம் அல்ல.
நம்முடைய வாசஸ்தலம் வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கணும். அதனால தான் நம்ம கர்த்தருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தோடைய டைரக்ஷனே தப்பாகுது. இந்த வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு சேர்ந்து நிற்கிறது. இந்த பூமியின் சாரம் என்னது? எல்லாமே அழிந்து போகின்ற விஷயங்கள். விதவிதமான ட்ரெஸ்ஸு, விதவிதமான நகை, விதவிதமான ஆடம்பரங்கள், சொத்துகள் எல்லாமே இந்த பூமியின் சாரம். இது வானத்தின் பனி அல்ல. இன்னைக்கு திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதத்திற்கும் தேவைக்கும் வித்தியாசம் புரியணும். புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆவிக்குரிய சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்க வீடு, இது எல்லாம் தேவை, நீட்ஸ், பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருக்குள் வருவதற்கு முன்னதாக மற்றவங்க நல்லா இருந்தால் எனக்கு பார்த்தா ரொம்ப பொறாமை வந்துடும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள் வந்ததுக்கப்புறம் எனக்கு யார் நல்லா இருக்கிறத பார்த்தாலும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர், என்னோடய சபையில் இந்த சகோதரி நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நீ மகிமைப்படுவீராக. என்னோடய சகோதரன் இப்படி நல்லா வச்சுருக்கிறீங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுவீராக. இப்படி நான் கர்த்தரை வாழ்த்துறேன், மகிமைப்படுத்துகிறேன். மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நான் பொறாமப்படுறது இல்லைன்னு வந்து சாட்சி சொன்னோம்னா இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கால ஆசீர்வாதம். பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தாலும் சரி, அவனுடைய இருதயம் தேவனுக்கு நேராக இருக்குமானால் அவன் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுப்பான் என்றால் கர்த்தர் அவனை போய் ஆபிரகாமோட மடியில் உட்கார வைப்பார். பின்னாடி ஃபியூச்சரில் போய் ஆண்டவர் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். இன்னைக்கு நாம பார்க்குறப்ப அவன் அழுக்கான கந்தலான உடையோட பிளாட்ஃபார்மில் இருப்பான். ஒருவரையும் கர்த்தர் தோற்றத்தின்படி பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம திருச்சபை மக்கள் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை எதை பார்த்து மதிப்பிடுறோம்? தோற்றத்தை பார்த்து தான். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, அப்படி வாய் திறந்த படப்படப்படன்னு இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களா, அப்படின்னா இதையெல்லாம் பார்த்து நல்ல டேலண்டடாக இருக்காங்களா, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளா பார்த்து மதிப்பு கொடுக்குறோம். இல்லை, ஆண்டவர் உள்ளான சிந்தனையும் நோக்கத்தையும் வார்த்தையும் கிரியும் பார்த்து தான் ஒருவரை மதிப்பிடுகிறார். கள்ளத்தராசு, இந்த உழவு சந்தையிலலாம் அந்த மார்க்கெட்லாம் போனோம்னா சிலர் எப்படி 1 கிலோவில் ஒரு 50 கிராம் 100 கிராம் வச்சு என்ன பண்ணிடுவாங்க. சிலர், எல்லாரும் இல்லை, சிலர் உண்மையாக இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்து இருக்கிறவங்களா இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ண தான் செய்வாங்க. புரியுதா? அந்த மாதிரி எப்படி ஒரு நிறையில் தப்பு நடக்குதோ அதே மாதிரி தான் மற்றவங்கள வெயிட் போடுறதுலேயும் நம்ம தப்பு பண்ணுவோம். என்னது? எனக்கு வேண்டியவர்கள் தப்பு செஞ்சால் அது தப்பு இல்லை, அந்த தப்பு பெருசாக தெரியாது. நமக்கு பிடிச்சவங்க தப்பு செஞ்சால் அந்த தப்பு பெருசாக தெரியாது. புரியுதா? நமக்கு யாராலேச்சும் சில ஆதாயங்களோ நன்மைகளோ கிடைக்குது அப்படின்னா அவர்கள் செய்கின்ற தவறும் நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் யாரை நமக்கு பிடிக்கலையோ அவங்க சின்னதாக செஞ்சாலும் நமக்கு பெருசாக தெரியுது. இன்னொன்று, நாம் செய்கிற தப்பு அவங்க செஞ்சால் பெருசாக தெரியாது, நான் செய்யாத தப்பு அவங்க செஞ்சாங்கன்னா பெருசாக தெரியுது. கரெக்டாக? இன்றைக்கி உறவுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது. நான் செஞ்சாலும் தப்பு தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அந்த தப்பு சரியாகணும் அப்படின்னா அன்போடும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் முயற்சி பண்ணணும். அதனால தான் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதுகிறப்போ சாந்த குணத்தோடு புத்தி சொல்லு, அமைதியிலுள்ள ஆவியோடு கூட புத்தி சொல்லு அப்படின்னா பவுல் எழுதுவான் நிருபத்தில். அராஜகமான வழியில் ஒருத்தரை திருத்த முயற்சி பண்ணக்கூடாது. மாம்சமான ஆயுதங்களை தான் கையில் எடுக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார் நிருபத்தில், அன்பின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சுபாவங்களுக்குள் நம்ம மாறுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே இருக்கிற மகா பெரிய சேலஞ்ச், மறுரூபப்படுதல். இந்த மறுரூபம் அடைந்தால் மட்டும்தான் நம்முடைய ஓட்டம் வெற்றிகரமாக இருக்கும். சரியான டைரக்ஷனில் சரியான நோக்கத்தோடு கூட அவர் நமக்கு வச்சிருக்கிற டார்கெட்டை நல்லபடியாக நம்ம ஓடி முடிக்கணும். அடுத்ததாக ஒரு காரியம், பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நாம் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு ஆடுகளை சபைக்குள்ளே உள்ள விடுறார், இன்னொரு பக்கம் பிசாசு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்களை உள்ள விடுறான். அதனால் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க தேசத்தில். யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தோம்னா சாத்தான் கிட்ட கர்த்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உத்தவனுமாய் இருக்கிற என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? சாத்தானுடைய கவனம் சாத்தானுடைய வழியில் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மேலே இருக்காது. அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவருடைய வழியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மேலே தான் இருக்கும். அவர்களை எப்படி பாவம் செய்ய வைக்கலாம், அவர்களை எப்படி வஞ்சிக்கலாம், அவர்களை எப்படி பின்மாற்றம் அடைய வைக்கலாம், அவர்களை எப்படி என்னோடு கூட நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், இதுதான் அவனுடைய ஃபோக்கஸாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய தந்திரங்களை குறித்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது, தேவன் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால
நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சிட்சிப்பார். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோன்னா, அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மளை சிட்சிக்கலனா தான் நம்ம அழுகணும். அவர் சிட்சித்தார்னா சந்தோஷப்படணும். ஏன் தெரியுங்களா? அவர் யார் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். யாரை பரலோக ராஜ்யத்திற்கென்று தெரிந்திருக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். ஆனால் இன்றைக்கி திருச்செவி மக்கள் என்ன தெரியுமா பார்க்குறோம்? ஐயா, அந்த அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி அவன்லாம் ஊரடித்து உலையில் போட்டு நல்லா தானே வெந்து நல்லா தானே சாப்பிட்டுட்டு நல்லா தானே ஊரை சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எல்லா அக்கிரமும் செஞ்சுட்டு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க, கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி அப்படியே கூச்சிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான். இந்த நல்லா தான் இருக்கிறாங்கிறத தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். வேதத்தில் யார் நல்லா இருக்கிறாங்கன்னு இருக்கு? தேவனோடு கைகோர்த்து நடந்து அவருடைய சமாதானத்தில் இருக்கிறவர்கள் தான், கர்த்தருக்குள் களிகூர்ந்து இருக்கிறவர்கள் தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அநியாயமான வழியில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரம சந்தோஷம் கிடையாது. அவர்கள்லாம் எங்கே தான் போய் பங்கடைய போகிறாங்க? நரகத்தில் போய் பங்கடைவார்கள் இருக்கு. நரகத்தில் போய் பங்கடைகிறவர்களை பார்த்து நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? பொறாமப்படுறோம். உள்ள நம்ம வேக்காடு அடைகிறோம். உங்களுக்கு கர்த்தர் என்ன தெரியுங்களா? அவருடைய சுபாவம், நம்ம 99 மார்க் வாங்கினாலும் அடுத்து 1 மார்க்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் 1 மார்க் கம்மி? அந்த 1% எங்கே தப்பு பண்ணுறோம், எந்த விஷயத்தில் கோட்டை விடுறோம், எந்த விஷயத்தில் பிசாசுக்குன்னு விட்டு கொடுத்துட்ருக்கோம், அந்த 1% நம்மளை நல்லா 2 தட்டு திருத்துவார். அதுதான் கர்த்தர். ஏன்னா நான் 100க்கு 100 வாங்கி ஆகும். இந்த பூமியில் எக்ஸாமில் வாங்குற மொழி அதை பற்றி விடுங்க, அதெல்லாம் வயிற்று பொழைப்புக்கான விஷயம். புரியுதா? கர்த்தர் வைக்கிற பரிசோதனையில், பிசாசினால் வருகின்ற சோதனையில், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் 100க்கு 100 வாங்கி பரலோகத்துக்கு போகணும். அப்போ 1 மார்க் என்கிட்ட கம்மியாக இருந்தால் கூட பரலோகம் என்ன நல்லா மட்டாய் தண்டிக்கும், சிற்றிக்கும். அப்போ நம்ம சந்தோஷப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது. ஏன்னா அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பு, நான் பரலோகத்துக்கு வரணும்னு என்னை குறித்து அவர் தீர்மானிச்சிருக்கிறாரே, அந்த அன்பு தான் என்னை சிட்சிக்க வைக்கிறேன். நீதிமானுக்கு சரி கட்டப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவர் சாட்சி சொல்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் பாவம் செய்த பொழுது நீதியை சரி கட்டினாரா? பிள்ளை செத்துதா? ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணி என்னென்னவோ அப்போ சாப்பிடல, சோறு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அத்தனை நாள் இருக்கிறான். நீதியினாலும் நியாயத்தினாலும் பரிசுத்தர் என்று விளங்குகின்ற தேவன், அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோலாக இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற நீதிபதிகள் தான் லஞ்சம் வாங்கிட்டு புரட்டுவாங்களே தவிர தேவன் நீதி தவறாதவர். நாம் என்னத்தெல்லாம் விதைக்கிறோமோ அதற்குண்டான அறுவடை இந்த பூமியில் கிடைத்தே தீரும். ஆனால் மனமாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்து, மனமாற்றத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுத்து அந்த பாவத்தை விட்டு விடும் பொழுது கர்த்தர் அதற்குண்டான மன்னிப்பை நமக்கு தருவார். நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை அணைத்து கொண்டார். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுடைய குறைகள் மாற தேவனுடைய அன்பினால் பிரயாசப்படணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சரியான ஓட்டம். மாறாக யாரிடத்தில் இருக்கிற குறைகளுக்காக அவர்களை புறக்கணிக்க கூடாது, அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராமல் இருக்கலாம். சில குடும்பங்களில் கணவன் ரட்சிப்புக்குள்ளே இருக்கலாம், மனைவி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோருக்காகவும் நாம் சிலுவை தான் சுமக்கணுமே தவிர யாருடைய குறைகளின் நிமித்தமும் ஒருவரை புறக்கணித்து தள்ளக்கூடாது. என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வருகிறவனே எனக்கு பாத்திரனாக இருக்கிறான். அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டதற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், அவன் ஒரு காணாமல் போன கழுதைக்காக ஸ்டேட் டு ஸ்டேட் ஓடி போய் தேடுறான். கழுதைக்காகவே இவ்வளோ கஷ்டப்படுறானே, அப்போ என் ஜனங்களை நல்லா வச்சுப்பான்ல அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு நல்ல நம்பிக்கை வைத்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கிட்டார். இப்போ பதவியில் வந்து உக்காந்த உடனே தேவன் பெருசாக தெரியல, தேவன் கொடுத்தது தான் பெருசாக தெரியுது. தேவன் கொடுத்த பதவி பெருசாக தெரியுது, தேவன் கொடுத்த ஜனங்கள் பெருசாக தெரிகிறாங்க, கொடுத்த தேவன் பெரியவராய் தெரியவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தப்பான ஓட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம். வேதத்து நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலான்னு யோசிக்கிறானா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி எப்படி பிரியப்படுத்தலான்னு யோசிக்கிறான். ஸ்திரீயானவளும்
கல்யாணம் ஆகிற வரைக்கும் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் நடக்கலாம்னு யோசிக்கிறார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம்னு யோசிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவும் நாம் தேவனுடைய பாதையில் ஓடுவதற்கு இடறுதலாக இராதபடிக்கு நாம தான் பார்த்துக்கணும். அதுக்காக அவங்கள அப்படியே ஓரமாக ஒதுக்கி தள்ளிடலான்னு அர்த்தம் இல்லை. அவர்களிடத்தில் மாறாத அன்பு செலுத்தி அவர்களையும் ஆவியின் கனிகளினாலே ரட்சிக்க முயற்சி பண்ணணும். இன்னொரு பக்கம் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதை யாருக்காகவும் நம்ம விட்டுடக்கூடாது. சவுல் யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறான்? இந்த ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நினைக்கிறான். மிதமிஞ்சி போய் ஆசாரியன் செலுத்த வேண்டிய பழியை இவன் செலுத்துறான். கர்த்தர் 2வது வருஷமே அவன் பிடிச்சி கீழே தள்ளிட்டார். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை குறித்து சந்தோஷப்படணும். நான் இவர்களை என்னுடைய குமாரனாக குமார்த்தியாக தேர்ந்தெடுத்ததற்காக சந்தோஷப்படுகிறேன்னு நினைக்கணுமே தவிர இவர்களை நான் தெரிந்து கொண்டதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் கர்த்தர் ஒரு காலம் ஃபீல் பண்ணக்கூடாது. 2 விஷயங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 3வது வசனம். இல்லை, ஆண்டவர் இயேசு இடைப்பட்டதுக்கப்புறம் பவுல் அழகாய் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்கிறான். யூதர்களை பார்த்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற, புறஜாதியரை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிற, என்னத்துக்கு இந்த மாய்மாலமெல்லாம் அவங்ககிட்ட அப்படின்லாம் பேதுருவே என்ன பண்ணுறான்? அவன் கண்டிக்கிறான். ஆனால் இதே பவுல் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம்னா இவன் தீமோத்தேயுவை பார்க்குறான். அவங்க அப்பா கிரேக்கன், அவனோட தாய் யூத ஸ்திரீ. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அவனை தன்னோட கூட ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறான். இப்போ இவங்க அப்பன் கிரேக்கங்கிறதுக்காக இந்த யூதர்களை திருப்திப்படுத்தணும். பார்த்தீங்களா? இந்த யூதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்போ அவனுக்கு மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் இதே விருத்த சேதனத்துக்காக தான் இவன் பேதுருக்கிட்ட வாக்குவாதமும் பண்ணான். அன்பின் உடன்படிக்கையை கொடுத்துட்டார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளம் தான் அந்த விருத்த சேதனம். இப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இவன் என்ன செய்கிறான்? மனுஷரை திருப்திப்படுத்துறதுக்காக. இவங்க யாரும் எதிர்த்து சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, எதிர்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறான்? இவன் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறான். உள்ளான விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன் சொல்கிறாரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு விருத்த சேதனம். இப்போ இவனுக்கு தீமோத்தேயுக்கே உள்ள யோசிக்க தோணுமா தோணாதா? நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இருந்தாலும் சரி, திருச்சபை மக்களுக்காக இருந்தாலும் சரி, இழகுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதே பவுல் இன்னொரு இடத்துல செய்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் இப்போ ஒரு கூட்டம் வந்து இவனுக்கு ஒரு ராங் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா 21வது அதிகாரம் 21வது வசனம். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கும் வேண்டுதலை என்று நீர் சொல்லி விவதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இவன் கரெக்டாக தான் சத்தியத்தின்படி சொல்லிட்டு இருக்கிறான். இதை பற்றி இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். அதனால் இவங்க எல்லாம் ஒரு பெரிய கலகம் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்தின் சொல்லப்பட்ட சுத்திகரிப்பு முறையுமே இப்போ நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க பவுல்கிட்ட. 26வது வசனம். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களுக்கு ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பழி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுதல் என்று செய்தான். இப்போ யாரை திருப்திப்படுத்துகிறாங்க? மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக சட்டம் மாறி போயிடுச்சு. இப்போ பழைய சம்பிரதாயங்களை இப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இப்போ திருச்சபைகள் என்ன மறுபடியும் பழசு தான் வந்திருக்குது. அன்பின் பிரமாணத்தை விட்டாச்சு, சுயாதீன பிரமாணத்தை விட்டாச்சு, அன்பின் உடன்படிக்கையெல்லாம் விட்டாச்சு, அவருடைய கிருபையெல்லாம் விட்டாச்சு, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தெல்லாம் விட்டாச்சு. பழைய எல்லா பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், உலக வழக்கங்கள் அத்தனை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி திருச்சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சா இல்லையா? எல்லாம் பழைய புசிப்பும் குடித்தலும் கொண்டாட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் இந்த சபைக்கு எழுதும் பொழுது வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி எபேசியில் சொல்கிறார். நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச உடனே நமக்கு கொஞ்சம் திருப்தி வந்துடுது. நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னா திருப்தி வந்துடுது. நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குதுன்னா திருப்தி வந்துடுது. நமக்கு குடியிருக்க ஒரு நிலத்தை வாங்கிட்டோம், வீட்டை கட்டிட்டோம்னா நமக்கு என்னவோ நம்ம சாதிச்சுட்டு தான் நினைக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் பிசாசு ஒரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற சில ஓநாய்கள்னால உள்ள ஒரு தவறான உபதேசம் வந்தது. என்ன தெரியுங்களா? திருச்சபைக்குள்ளே பல உபதேசங்கள் வந்தது. ஒன்று, இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்கு உண்டான காஸ்பல். ஒன்று நீ ஊழியத்துக்கு போ, இல்லைனா ஊழியத்துக்கு கொடு.
வேதத்தில் ஊழியக்காரன் சொன்னாவே அது யாரை குறிக்கிறது என்றால் அவரை விசுவாசிக்கிற அத்தனை திருச்சபை மக்களையும் குறிக்கின்ற வார்த்தை. ஆனால் பிசாசு இன்னைக்கு செஞ்ச நயவஞ்சகமான போதகம், இன்னைக்கு ஊழியக்காரங்களை சபை மக்கள் யாரை தெரியுமா நினச்சிட்டு இருக்கிறோம்? போதகர்களை நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படியாக திருச்சபை மக்களை ஊழியக்காரர்களாக உருவாக்கும்படியாக சிலரை போதகர்களாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஊழியம் செய்வது என்பது அவரை விசுவாசிக்கிற திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. 2 ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணிட்டா இன்னைக்கு திருச்சபை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ, நான் தசம்பாகத்தையும் கொடுத்துட்டேன், சம்பளம் வந்தோடனே 10% சபைக்கு கொடுத்துட்டேன், 2 ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், இந்த மாதம் என்னுடைய டார்கெட் ஓவர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு தப்பு தப்பு. பரலோகம் திறக்காது. கொடுக்கவும் செய்யணும், நீ போகவும் செய்யணும். ஆசீர்வாதம் வேணும்னா ஆவிக்கென்று விதைக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான். அப்போ நம்ம எதை விதைக்கிறோம்? யாருக்காக விதைக்கிறோம்? எப்படி விதைக்கிறோம்? எந்த காலத்தில் வைக்கிறோம்? கர்த்தர் என்னை இன்னைக்கு செய்யணும்னு சொல்கிற காரியத்தை நான் இன்னைக்கு செஞ்சாதான் எனக்கு ஆசீர்வாதம். இல்லாண்டவரை நாளைக்கு செய்கிறேன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. தன் காலத்தில் கனியை கொடுக்கணும். கனிகள் நல்ல கனிகளாக இருக்கணும். அது காலத்தில் கொடுக்கப்படணும். கடைசி வரைக்கும் கனிகள் நிலைத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐத்திகின்ற ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கப்ப எப்படி இருக்கான்? ஆவியில் செம நித்திர, டமால்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து உயிர் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லா வேலையும் நிறைய திருச்சபை மக்கள் நல்லா ஃபோக்கஸ் மைண்டடாக செய்வாங்க. சமையல்லேருந்து வீட்டு காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் திருச்சபை மக்கள் தேவ வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியில் நித்திரையாக இருப்பாங்க, ஐத்துக்கு மாதிரி. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா, பவுல் அந்த ஐத்துக்கும் என்ன பண்ணான்? உயிரோடு எழுப்பி தன்னோடு கூட அணைத்து கொண்டான். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆவியில் நித்திரையாக இருந்தால் கூட தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தெய்வம், நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மறுபடியுமாக நம்மளை என்ன பண்ணுவார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தொடர்ந்து அவருடைய ஓட்டத்தில் ஓட வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை நல்லபடியாக முடிப்போம். ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கண்களை மூடலாம். தேங்க் மை ஃபாதர். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. கோள்கள் அதினதின் பாதையில் செல்வது போல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஆவியின் கனிகளோடும் அப்பா எஸ்டடி உம்மோடு கரம் கோர்த்து கொண்டு தொடர்ந்து ஓடத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானோட ஆளுகை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தங்கி இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு காலகட்டத்திலும் கர்த்தாவே நாங்கள் ஆவிலே நித்திரையாய் இராதபடிக்கு அந்தந்த காலத்தில் நீர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓடத்தக்கதாக நீர் எங்களை நடத்தும். பிசாசானவன் எங்களுடைய குதிகாலை நசுக்க பார்க்கும் பொழுது அவனுடைய தலையை நாங்கள் நசுக்கி அவனுடைய கிரியைகளை எல்லாம் ஜெயம் கொண்டு முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் நிலைத்திருக்கணும் ராஜா. ஒரு நாள் நாங்கள் உம்முடைய ஜீவ கிரீடத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு உம்முடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிங்காசனத்தில் அவரோடு கூட நாங்களும் உட்காரணும் தகப்பனே. அதற்கு நீர் கிருபை பாராட்டும். ஜீவ விருட்சத்தின் கனிகள் எங்களுக்காக அங்கு ஆயத்தமாய் இருக்கிறதே, எங்களுக்காக ஆண்டவர் இயேசு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அதை சுதந்திரித்துக் கொள்ள நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் தகுதியுள்ள சாட்சியுள்ள பரிசுத்தமுள்ள தூய்மையான சாட்சியுள்ள வாழ்க்கையை இறுதி வரை வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.